பேசினா ஏது பேசினேன்னு தூக்க கலக்கத்துல எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒருத்தி தான் இங்க இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. உன் புருஷனோட தம்பி பொண்டாட்டிங்க ஒன்னும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல, அப்படித்தானே? ஆமாம்மா. என்னடி ஓமா, உனக்கு உன் புருஷன் கூட பறக்கணும் அப்படின்னா நான் சொல்றத கேளு. வீட்டுல இருக்கிற நேரமெல்லாம் நீ அவர் கூடவே இரு. நீ அவர் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. அவரு ஒரு தாண்டி இந்த ஆம்பளைங்களோட புத்தி அது மட்டும் மாப்பிள்ளைக்கு விளங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்க. டீ குடுக்கவா? இல்ல, குளிச்சுட்டு குடிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. என்ன என்னமோ சொல்லணும்னு வாய் துடிக்குது, சொல்லிடு. அது ஒண்ணும் இல்ல, நான் கோயில இருந்துச்சான். பெரிய கதையா? ஆமா, கொஞ்சம் பெரிய கதை தான். அப்ப உட்கார், உட்காந்து. படிக்கட்டுல இருக்கிற கல்லும் ஒரு நாள் பேசிட்டு இருந்துச்சான். சரி. படிக்கட்டுல போட்டிருக்கிற கல் யாரும் அழகா இருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா என் மேல மட்டும் எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். உளியால என்ன அடிச்சாரு, அந்த அடியெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்ப சலையா நிக்கிறேன். எல்லாம் ஓகே. இந்த கதையால நீங்க சொல்ல வர கருத்து சொல்றேன். என்ன பத்தா? தெரியலையேடா, உட்காரு. என்ன சொல்லுங்க? என்ன தம்பி? வேலை கிடக்கு. எப்ப பார்த்தாலும் சமயக்கட்டுன்னு உன் பையன் கல்யாணத்தை பத்தி உனக்கு அக்கறையே இல்லையடி? குமாரோட கல்யாண விஷயமா உன் வீட்டுல பேசிட்டு போனாங்களா? சொல்றோம்னு சொல்லிட்டு எந்த பதிலும் சொல்லலையே. அது இல்ல, நீ உன்னோட அப்பா தான் போன் பண்ணாரு. ஏதோ நல்ல விஷயம் நடக்க போதுன்னு என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அது இந்த விஷயம் தானா? ஆமாத்தா. அண்ணா என்னன்னு சொல்ல? நானே இது விஷயமா பேசணும்னு இருந்தப்பா. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம இப்ப இப்படி சொல்லுவ, அப்புறம் கல்யாணத்துக்கு முத நாள் காணாம போயிட மாட்டேல. அந்த அர்த்தத்துல, தப்பான அர்த்தத்துல சொல்ல நீ அண்ணா சொல்லுங்க. நீ நம்ம எது சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவான். என்னடா அப்படிதானே? நான் போய் கேலண்டர் எடுத்துட்டு வரேன். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றீங்களா? மாரி, இன்னைக்கே நல்ல நாள் தானே. கேக்குற ஊருக்காரங்க வாயில மாட்ட முடியல. அதுக்காக எந்த நல்லது கெட்டதுக்கும் நாங்க போறோம். பேரை கூட இந்த வீட்டுல யாரும் சொல்லக்கூடாது. அந்த ஓடி போனவ கல்யாணத்துல பட்ட அவமானத்தெல்லாம் ஊர்க்காரங்க மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இவன் கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். அண்ணா குறிப்பா அந்த எழுத்தை விட்டாம நடத்தணும். முதல்ல கல்யாணத்தை பத்தி பேசி முடிங்க. நமக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு, புதனும் கிடைச்சிருக்கு. நல்லதுடா. 4:30 to 6 சொல்லிடுறேன். என்னன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்பா, குமாருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னோட பொறுப்பு முடிஞ்சிடும் இல்லையா? அதான் நாமளும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றோம். அவன் எப்படி நம்ம கூட வந்து கௌரவமா இருப்பான்? அங்க எடுபடி வேலை செஞ்சா பழக்கப்பட்ட யாரு பொண்ணு கொடுப்பா? டேய், நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன்டா. பேசி அவனை இந்த வீட்டுல பேசுறேன்டா, சரியா? நட்சத்திரம் சொல்லுங்க. ரவிச்சந்திரன், அனுஷ நட்சத்திரம். ரவிச்சந்திரன் நாம் தேவசிய அனுஷ நட்சத்திர குடும்பம். வீட்டை விட்டு துரத்தினாலும் வீட்லயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் அன்பா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை கொடுக்கிற மகளெல்லாம் நான் பார்த்ததே. சும்மா கடுப்பு கலப்பிட்டு இருக்காதீங்க. அப்பாவை நேர்ல பார்த்து சாமி கும்பிடுங்க. நமஸ்தே பகவான் விஸ்வேஸ்வராய திரிகம்பாய திரிபுராந்தகாய. மீனா, என்னங்க? யாரு பாரு. காலை கட்டி போட்டுருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. அப்ப வந்து தொலை வா. தெரிஞ்சும் போய் பேசினல்ல, ஏன் தப்புதான். எல்லாம் எனக்கு தேவைதான். எதுக்கு அடுத்த சுத்திட்டு வந்து மறுபடியும் நம்மள திட்டுறதுக்கா? வேண்டாங்க, நம்ம கிளம்பலாம்.
தண்ணி குடிக்க வந்த அத்தை. தலைவலி எப்படி இருக்கு? ஆ இப்போ பரவாயில்ல. நான் ஏதாவது பண்ணணும். போய் ரெஸ்ட் எடு. நீ போய் படுமா. இவருக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு போல. அப்பயாவது இந்த மயிலோட. இப்ப என்ன? இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு போல. சரி. அவருக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு போல. சரி இன்னைக்கு நான் எடுத்துட்டு போகல அத்தை. சரி. ஏன்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீ எதுக்கு அலையற? நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. எதுக்கு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது மயிலு. அப்ப எனக்கு மாமா மேல பாசம் இல்லைன்னு சொல்றீங்களா? கேரியர் கொண்டு போற பாசம் ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்னு சொன்னேன். நீ போய் படு. இன்னும் காணோம்.